ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் கிருபையாய் இறங்கி மறுபடியும் கூட இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல ஒரு புதிய நாளை நமக்கு கட்டளையிட்டு தந்திருக்கின்றார். எத்தனையோ பேர்களுக்கு இந்த கிருபை, இந்த இரக்கம் பாராட்டப்படவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாளை நாம் துவங்கும்படியான கிருபையையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 15 verse 29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கின்றார். இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான ஜனங்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம், அல்லது இரண்டு விதமான குணாதிசயம் கொண்டவர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதலாவது பார்க்கும் பொழுது துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கின்றாராம். ஒருவேளை துன்மார்க்கன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான் என்று சொன்னால் கர்த்தர் அவனுக்கு தூரமாக காணப்படுகின்றாராம். ஆனால் நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். அதுபோலவே நீதிமான் கூப்பிடும் பொழுது தேவன் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த இரண்டு காரியத்தையும் பார்க்கும் பொழுது மனிதனாலே இரண்டு காரியத்திலே ஏதாவது ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று, துன்மார்க்கமான வழியிலே சென்று கர்த்தர் அவனுக்கு தூரமாய் இருக்கின்ற அந்த காரியத்தை அவனே அதை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றொன்றை பார்க்கும் பொழுது அவன் நீதிமானாய் காணப்பட முடியும். எப்படி நீதிமானாய்? கர்த்தருக்குள்ளாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவன் நீதிமானாய் காணப்படுகின்றான். அவன் நீதிபரராகிய தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும் பொழுது அவன் நீதிமானாய் காணப்படுகின்றான். அப்பொழுது அவன் ஜெபிப்பானாம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கின்றவராய் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகின்ற தேவனாய் இருக்கின்றாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலவேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் நீதிமான்களாய் வந்திருக்கும் பொழுது அவர் என்னை பார்த்து நீ நீதிமான் என்று சொல்லுகின்ற அந்த விதத்திலே நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். என் ஜெபத்திற்கு அவர் பதில் தருகின்றவராக இருக்கின்றார். இந்த இரண்டிலே ஒன்றை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நான் கர்த்தரோடு கூட இசைந்திருப்பேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகின்ற அளவிலே நான் அவரோடு கூட உறவு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அவர் என் ஜெபத்தை கேட்கின்றவராய், என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கின்றவராய், என் ஜெபத்தை தள்ளாதபடி அவர் தாமே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் புதிய ஒரு நாளை துவங்கி இருக்கும் பொழுது இந்த நாளில் அநேக காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் வைக்கின்றோம். நீதிமான்களாய் அவருடைய சமூகத்தில் வைக்கின்ற ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கின்ற தேவனாக, கேட்கின்ற தேவனாய், அதற்கு ஏற்ற பதிலை தருகின்ற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனை நோக்கி கேட்கின்ற காரியங்களிலே அவர் நம்மீது பிரியப்படக்கூடிய விதத்துல காணப்படக்கூடியவராய் இருக்கட்டும். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவருடைய சமூகத்துல கொடுப்போம். அவர் எல்லாவற்றிற்கும் பதில் அளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.